அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அந்த ஐஸ்கிரீமை ஈஸியாகவே வீட்டில் ரெண்டு பொருட்களை வச்சு செஞ்சிடலாம். நம்ப முடியுதா? இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லோருக்குமே ரொம்பவுமே தேங்க்ஸ். எந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நாம் ரெண்டு பொருட்கள் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதை மாதிரி ஒரு அகலமான கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் 2 கப் சீனி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு சீனியை கரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி சேர்க்குறல்ல, இந்த சீனி தானாகவே நல்லா கரைஞ்சி வரணும். அதை மாதிரி கேரமல் ஒன்று ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி சீனி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு பிறகு நாம் சீனி அளந்தெடுத்து அதே கப்பால் 2 கப் பால் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற பால் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் மில்க் பவுடரை கூட கரைச்சி இதை மாதிரி 2 கப்பில் எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பால் சேர்த்த உடனே சீனி நல்லா கட்டி ஆயிரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி கலந்து விட்டுக்கிறீங்களேன்னு சொன்னால் சீனி கரைஞ்சி உங்களுக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். இதை மாதிரி கரைஞ்சதுக்கு பிறகு இந்த பால் நல்ல வாசம் அரிக்கும். நீங்கள் ஏலக்காவோ வெனிலா எசன்ஸோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த ஐஸ்கிரீமுக்கு நாம் ஃப்ரெஷ் க்ரீமோ அதோட கண்டென்ஸ் மில்க்கோ எதுவுமே யூஸ் பண்ணலை. இந்த ஐஸ்கிரீமுக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்திருக்கேன். கோதுமை மாவுக்கு பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் கோர்ன்ஃப்ளவர் கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்ச்சின பால் நல்ல டிக்காக வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் கரைச்சி வச்ச கோதுமை மாவு கலவையை சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா இறுகி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்ல வாசம் அரிக்கும். இந்த பட்டருமே நல்லா கரைஞ்சி இந்த மிக்ஸ் நல்லா இறுகி வரணும். உங்களுக்கு பார்த்தாலே வரும். இதை விட நல்ல இறுக்கமாக வந்தாலே உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் கரையாமல் நல்ல டிக்காக இருக்கும். இப்போ இதை மாதிரி கலந்ததுக்கு பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணி இதை மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்குறதுல இதை மாதிரி ஒரு தரம் வீட்டை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சூடு நல்லா தணிஞ்சதுக்கு பிறகு 3 மணித்தியாலம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கு வந்திருக்கேன். இப்போ இதை பிளெண்டரில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்குறதுக்காக நான் பாதாம் சேர்த்திருக்கேன். உங்கள்கிட்ட கஜு வேறு ஏதாச்சும் நட்ஸ் இருந்தால் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரிட்ஜில் 3 மணித்தியாலம் வச்சு 2 தரம் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து இதை மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு கிட்டத்தட்ட 8 மணித்தியாலம் ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. நீங்கள் நைட்டுக்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் மார்னிங் இதை எடுத்து நீங்கள் சாப்பிடலாம். அதை மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 8 மணித்தியாலத்துக்கு பிறகு நம்ம ஐஸ்கிரீம் நல்லாவே செட் ஆகி வந்திருக்கு. இந்த ஐஸ்கிரீம் நீங்கள் நினச்ச உடனே ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் எடுக்கும். ஆனால் ஃப்ரீசரில் வைக்கிறது தான் 8 மணித்தியாலம். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு நம்புகிறேன். ரொம்பவுமே ஹெல்த்தியாக நம்ம 2 பொருட்களை வச்சு இந்த ஐஸ்கிரீமை ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.